கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. ஆமாங்க, வசனம் சொல்லுது தேவனுக்கு நிகரானவங்க இல்லைன்னு சொல்லி. யார் தெய்வம்? ஏசப்பா. ஏசப்பாக்கு நிகரானது எதுவுமே இந்த உலகத்துலேயும் சரி, இந்த உலகத்தை விட்டும் சரி, எதுவுமே இல்லை. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ கூட நீங்கள் ஏதோ கலங்கி போயிருக்கிறீங்களா? இந்த காரியம் நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு உங்களுக்கு, நான் இருக்கிறேன், நீ நினச்சதை விட செய்ய, பயங்கரமாக செய்ய நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு நிகரானது ஒன்றுமே கிடையாது. அவர் நினைத்தால் எல்லாம் ஆகும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றும் அவர் உங்களுக்காக செய்ய வல்லவர். நீங்கள் அவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க, அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக காரியத்தை வாய்க்கை பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.